எல்லாருக்கும் ஷாலோ. இன்னைக்கு நம்ம நாயும் சிங்கமும்ன்ற டாபிக் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கோட கண்டினியூவேஷனை அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். சரி, ஓகே, நம்ம நாயை பற்றி பார்ப்போம். நாயை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் வீட்டை விட்டு வெளியில் போனாலே தெருவில் ஒரே நாயாக சுற்றிட்டு இருக்கோம். எல்லாமே தனியாக சுற்றாது, கூட்டமாக சுற்றிட்டு இருக்கோம். சுற்றிட்டு போகிற வரவங்களெல்லாம் கடிச்சிட்டு எதுக்கு குலைக்குதுன்னே தெரியாது. அது பண்ணி பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சல் வந்து ஏதாவது கல்லை விண்டு அடிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூ சென்ஸாக இருக்கும். அதுதான் நாய். அடுத்து நம்ம சிங்கத்தை பற்றி பார்க்கலாம். சிங்கம் வந்து நம்ம வந்து டக்குன்னு பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்காது. இது காட்டில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஜூவில் நம்ம பார்க்கணுன்ட்டு வச்சுருக்காங்க. அதுவும் ரேராக தான் இருக்கும் சிங்கம். அந்த சிங்கம் வந்து கர்ச்சிக்கும். அது கர்ச்சிக்கும் போது அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் வந்துடும் அந்த காட்டில். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த அனிமல்ஸ்க்கு வந்து அந்த சவுண்டு கிட்ட அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு அதிர்வலை வருமா அதுக்கு. அப்படியே அது நின்று கவனிக்குமா, கவனிச்சுட்டு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு தான் அப்புறமா ரிலாக்ஸ் ஆகுமா. அந்த அளவுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்குமா அந்த கர்ஜனை. மாரி சிங்கம் அடிக்கடி கர்ஜிக்காது, எப்போ அதுதான் கர்ஜிக்கும். அந்த சிங்கம் வந்து தனியாக தான் போகும், கூட்டமாக சுற்றாது. இப்போ நம்ம 2 அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம். ஏன் இதை பார்த்தோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஊழியம் வந்து ஏசப்பாக்காக நிறைய பேர் நிறைய டைப்லாம் பண்ணுவாங்க. அதில் சில டைப் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா மைக்கெல்லாம் போட்டுட்டு ஏசப்பா நல்லவர் வல்லவர், உங்களோட பாவத்திலேருந்து விடுவிப்பார், உங்கள் சாபத்திலேருந்து விடுவிப்பார் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கூட்டமாக நோட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும், அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாய் இருக்குல்ல, அது வந்து கூட்டமாக குலைச்சிட்டே இருக்க மாதிரி அவங்க கூட்டமாக போய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனோ கல்யாணம்னாலே பெரிய பெரிய சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு பயங்கர சவுண்டில் வந்து போட்டதையே போட்டு ரொம்ப சவுண்டை வர வச்சுருவாங்க. அப்புறம் போட்டதே வர போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கோவம் வந்து எப்படா நிறுத்துவாங்க அப்படின்ற மனநிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நம்மளுக்கு மற்றவங்க போடும்போது எப்படி எரிச்சலாக இருக்குது, அந்த மாதிரி தானே நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போதும் அந்த எரிச்சலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் இருக்க துரும்பு எடுத்தால் தான் மற்றவங்க கண்ணில் உள்ள தூசி எடுக்க நம்மளால் முடியும். அந்த மாதிரி நம்ம போய் கூட்டமாக போய் ஏசு நல்லவர்னு சொல்லும்போது அதை கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா எரிச்சலாக இருக்கும். எப்படா இவங்க போவாங்க, வந்தாலே இவங்ககிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஊழியம் தான் அந்த பண்ணும்போது அவங்களுக்கு எரிச்சல் வருதில்ல, அதுதான் அந்த நாயெல்லாம் கூட்டமாக சேர்ந்து குலைக்கிற மாதிரி உள்ள ஊழியம். அப்போ அந்த சிங்கம் மாதிரி கர்ஜிக்குதுல, அந்த மாதிரி சூப்பரான ஊழியம், அது என்ன மாதிரி ஒரு ஊழியம் அப்படி சொல்லி பார்க்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா, அப்படி சூப்பராக நம்ம அவங்க போனாலே திரும்பி பார்ப்பாங்க. அவங்க வந்தாலே ஐயோ வந்துட்டாங்கடா, இவங்க வந்தாலே நடக்குமே ஏதாவது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊழியம் தான். எந்த ஊழியம்னா ஸ்ரீஷர்கள் செஞ்ச ஊழியம். ஸ்ரீஷர்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்களாம், இப்போவும் சிலர் தான் அந்த மாதிரி ஊழியம் பண்ணுறாங்க. அதனால தான் நான் ஸ்ரீஷர்களை சொல்கிறேன். அப்போ ஸ்ரீஷர்கள் என்ன பண்ணுவாங்களா, அவங்க போக சொல்லி அவங்க சுற்றி இருக்கவங்களாம் அடடா வந்துட்டாங்களா, இவங்க உலகத்தையே கலக்கிறவங்க, இங்கேயும் வந்து ஒரு கலக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்தாலே பயப்படுவாங்களாம். அவங்க பேசும்போது அவங்க எல்லாரும் அவங்களோட அட்டென்ஷனில் அப்படி திரும்பி பார்ப்பாங்களாம். அப்படி சூப்பராக பேசுவாங்களாம். எல்லாரும் வந்து உக்காந்துக்குவாங்களாம் அவங்க பேச சொல்ல. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியம் செய்வாங்களாம் ஊழியர்கள். ஸ்ரீஷர்கள் வந்து அவங்க எப்படி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஊழியம் செஞ்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியம் சொல்கிறேன். பேதுரு வந்து அவரோட முதல் பிரசங்கத்தில் பேசும்போது 3000 பேர் வந்து ஏசப்பாவை வந்து ஏற்றுக்குவாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லாக அவர் அந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கும்போது அப்படி எல்லாரும் அதை ரசிக்கப்படுறாங்கன்னா அது எவ்வளோ சூப்பராக ஒரு ரீச் ஆகிருக்கு. அவர் எப்படி அதை பண்ணாருன்னா, அதுக்கு வந்து அந்த பவரும் அத்தாரிட்டியும் இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ண முடியும். ஏசப்பா சொல்வார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், பேயை ஓட்டுறதுக்கும் பிணியை நீக்கிறதுக்கும் உலகமெங்கும் போய் நீங்கள் என்னுடைய சாட்சியாக இருங்க, நீங்கள் என்னுடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தை தாரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னோட ஸ்ரீஷராக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பவரையும் அத்தாரிட்டியும் ஜீசஸ் தருவார். அந்த பவரும் அந்த அத்தாரிட்டியோடு அவங்க போகும்பொழுது தான் அந்த உலகத்தையே கலக்கிற, எல்லாரும் திரும்பி பார்க்குற அந்த சிங்கத்தை மாதிரி அந்த கர்ஜிக்கிற அந்த ஊழியத்தை வந்து அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்க கூட்டமாக போக மாட்டாங்க, ஒத்தையாக தான் போவாங்க. பவுல்லாம் ஒத்தையாக தான் போய் ஒரு கிராமத்தையே போய் அவங்கள கிரைஸ்டுக்கெல்லாம் கொண்டு வருவார்.
அவங்க கூட்டமாக போய் சொன்னதே சொல்லிகிட்டே இல்லை. அவங்க அப்படி ஒரு சேஞ்ச் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா, அவங்க வந்து அப்படி ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு செய்கிறதால தான் அந்த மாதிரி ஒரு சேஞ்சை வந்து அவங்க பார்த்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு தயாரிப்புமே இல்லாமல் அவங்க வந்து சும்மா போயிட்டு ஊழியம் செய்யணுமேன்னு செய்யாமல் அவங்க ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் போய் சொல்லி, அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி தான் அவ்வளோ பெரிய ஊழியமும் அவ்வளோ பெரிய எழுப்புதலும் நடந்துச்சு. பீட்டர் வந்து அந்த 3000 பேரை பிரசங்கம் பண்ணி மனமாற்றம் செய்யும் பொழுது அந்த பெந்தகோஸ்தே நாளில் ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவார். அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய ஊழியத்தை அவர் செய்ய முடியுது. நம்மளும் வந்து ஊழியம் செய்யும் போது ஏனோ தானோ அப்படி சொல்லிட்டு போய் பண்ணாமல் பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக நிரப்பப்பட்டு பண்ணும்போது அது சிங்கத்தை போல் ஒரு கர்ஜிக்கிற அந்த சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஊழியமாக மாறும். இல்லாட்டி நம்ம வந்து எல்லாருக்கூடையும் கூட்டத்தோட போய் செய்கிற அந்த நாய்கள் கொலைக்கிற அந்த டைப்பில் உள்ள அந்த ஊழியமாக தான் மாறும். ஏசப்பாவும் 30 வருஷமாக அவர் வந்து காத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து வெயிட் பண்ணி பேப்டிசம் வாங்கி அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தான் அவரோட ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். 30 வருஷம் வெயிட் பண்ணாலும் 3 வருஷம் அப்படியே சூப்பராக எல்லாரும் திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு அரசாங்கத்தையே அவர் பிடிச்சிருவாரோன்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஊழியத்தை ஏசப்பா செஞ்சார். எப்படின்னு பார்த்தோன்னா ஹோலி ஸ்பிரிட்டால் தான் பண்ணார். அவர் ஹோலி ஸ்பிரிட்டால் நிரம்பி போய் ஊழியம் செஞ்சார். அதே மாதிரி தான் சீஷர்களும் எருசலேமில் போய் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு தான் உலகத்தையே கலக்கிற அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளும் பரிசுத்த ஆவியானவரால் போய் ஊழியம் செய்யும் பொழுது எல்லாருமே ஏசப்பாவால் தொடப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா உங்கள் பாவத்தை மாற்றிடுவார், உங்கள் சாபத்தை மாற்றிடுவார், உங்களோட இந்த பண கஷ்டத்தை எடுத்துருவார், ஏசப்பாவை அதை பண்ணுவார் இதை பண்ணுவார், ஏசப்பா நல்லவர்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா என்னதான் உண்மையாக சொன்னார்னு பார்த்தோன்னா, அவர் சொல்லுவார், நீங்கள் போய் அவங்களோட கண்ணை தரங்க, நீங்கள் போய் காது தரங்க, நீங்கள் போய் அவங்களோட நோயை வந்து குணப்படுத்துங்க, அவங்கக்கிட்ட இருக்க பேயை ஓட்டுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, அவங்க நீங்கள் போய் உலகத்துக்கே ஒளியாக இருங்க, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருங்க, நீங்கள் வந்து மலை மேலே இருக்கிற அந்த வெளிச்சம் தர அந்த நகரமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் போய் அதை செய்யுங்கன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு. நம்ம வந்து போயிட்டு ஏசப்பா அதை மாற்றுவார் இதை பார்த்துவார்னு சொல்லும்போது நாயெல்லாம் ஒன்றா சேர்ந்து குலைக்கிற அந்த ஊழியமாகிடும். நம்ம போயிட்டு அவங்க கண்ணை சுகமாக்கிட்டு காதை சுகமாக்கிட்டாரு, இது கிரைஸ்ட் தான் செஞ்சார்னு சொல்லும்போது அவங்க கிரைஸ்ட்டை ஏற்றுக்குவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க பேயை போய் ஓட்டிட்டு இது நான் செய்யலை, எனக்குள்ளே இந்த ஏசப்பா தான் செஞ்சாருன்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து ஏசப்பாவை ஏற்றுப்பாங்க. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ரொம்ப அந்த அன்பே இல்லாமல் ரொம்ப வெக்ஸாகி என்னடா வாழ்க்கை எல்லாருமே பொய்ன்னு நினைக்கும்பொழுது நீங்கள் போய் கிரைஸ்டோட அன்பை அவங்களுக்கு தரும்போது இது நான் உண்மையான அன்பா இல்லை, எனக்குள்ளே இந்த கிரைஸ்ட்டு தான் அந்த அன்பை உங்களுக்கு தந்தான்னு சொல்லும்போது அவர் உங்களுக்காக தான் இறந்தார், நீங்கள் இந்த அன்பு இல்லாமல் தவிக்கிறீங்களே, உங்களுக்காக தான் அவர் இறந்தார், ஆனால் அவர் உயிர் தெழுந்துட்டார், இன்னமும் உயிரோடு இருக்கார், எனக்குள்ளே வாழ்கிறாரு, அவர் உங்களுக்கும் அந்த அன்பை கொடுப்பாருன்னு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கும்பொழுது தான் அவங்க அந்த கிரைஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அவங்களும் கிரைஸ்ட்டுக்கு சாட்சியாக இருப்பாங்க. நம்ம வந்து வாழ்ந்து காட்டுற ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்ம சாட்சிங்கிறது என்னதுன்னா, நம்மளை பார்த்தாலே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க, அதுதானே சாட்சிங்கிறது போய் சும்மா நம்ம சொல்லும்போது அது சாட்சியாகுது, நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது தான் அது சாட்சியாகும். அதனால தான் ஏசப்பா போய் இதெல்லாம் நீங்கள் என் பேரால் செய்யுங்க, எனக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம சாட்சியாக எப்போ ஆகும்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது தான் நம்ம சாட்சியாக மாறும். இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நம்ம அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை வாங்கி நம்ம போய் ஊழியம் செய்யும்பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவாக உலகத்தையே கலக்கிற அந்த சீஷர்கள் செஞ்ச அந்த ஊழியமாக அது மாறும். நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எல்லார் மேலேயும் நீங்கள் நிரம்புங்கப்பா. நீங்கள் எப்படி பெந்தகோஸ்தேனால எல்லார் மேலேயும் நீங்கள் இறங்கி எல்லாரையும் இயேசுவுக்கு சாட்சியாக மாற்றினீங்களோ அதை போல் எங்களையும் மாற்றுங்க. நாங்களும் உலகத்தை கலக்க வாஞ்சிக்கிறோம் அப்பா, எங்கள் மேலே இறங்குங்க. இதை பார்க்குற ஒருத்தர் மேலேயும், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் மேலேயும், உங்கள் அன்புக்காக இயங்குகிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் இறங்குங்க. நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். எங்களை பார்க்குற ஒருத்தரும் உங்களை பார்க்கணும் அப்பா. நாங்கள் உங்களோட பிள்ளையாக வாழ்ந்து நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும். நாங்கள் வந்து
உங்களோட சீஷர்களை வந்து அதை திரும்பியும் நாங்கள் பண்ணணும்ப்பா. அந்த எழுப்புதல் திரும்பியும் வரணும். எல்லாரும் கிரைஸ்டை திரும்பி பார்க்குற அந்த ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே வந்து எங்களை நிரப்புங்க, எங்களை கைட் பண்ணுங்கள். இந்த ஊழியம் செய்கிற ஒருத்தவங்களுக்குள்ளேயும் நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் எப்படி ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எங்கள் ஊழியத்தில் கரெக்ஷன் பண்ணுங்கள். எங்கள் ஊழியத்தை அப்டேட் பண்ணுங்கப்பா. எங்கள் ஊழியம் முற்றிலும் ஏசப்பா வந்து ஒன்று செஞ்சாலும் உங்களோட சித்தப்படி செஞ்ச மாதிரி நாங்களும் செய்யணும் அப்பா. அதுக்கு உங்கள் பரிசுத்த ஆவியானவர்களே எங்களை நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம நிறைய பேர் பண்ணுற ஊழியம் என்னென்னா, ஏசப்பா உங்கள் பண கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவார், ஏசப்பா உங்களை வந்து ஐஸ்வர்யமாக மாற்றிடுவார் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அவங்க கஷ்டத்தில் நம்ம நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்க கிரைஸ்ட்டை அவங்க பார்த்து கிரைஸ்ட்டை ஏற்றுக்குவாங்க. எல்லோரும் வாழ்கிற சாட்சியாக இருங்க, வாயில் பேசுகிற சாட்சியாக இருக்க வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.